ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஈஸியாக ஒரு ஹெல்தி பேபி ஃபுட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஓட்ஸு, கேரட் இந்த ரெண்டையும் எடுத்து வச்சுக்கலாம். ஓட்ஸு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது அதுக்கு தேவையான ஒரு 3/4 சைஸ் கேரட் எடுத்துருக்கிறேன். அதையும் சீவி துருவி வச்சாச்சு. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நம்ம அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்காக செய்கிறதுனால இதில் நான் ஆயில் சேர்க்காமல் நெய் மட்டுமே சேர்த்துருக்குறேன். இப்போது துருவி வச்ச கேரட்டை நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்பவே குட்டியாக துருவி இருக்கிறதுனால நல்லா வெந்து குழஞ்சி போயிடும் வேகும்போது. பாருங்கள், இது சீஸ் துருவலில் தான் நான் துருவி இருக்கிறேன். இப்போது நல்ல பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்தாச்சு. அதையும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா வறுத்து அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். ரொம்ப அதிகம் சேர்க்க தேவையில்லை. வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணியும் வற்றி வந்துருச்சு, நல்ல ஓட்ஸும் வெந்துருச்சு. கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும்போதே இதை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பேபி ஃபுட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.